மூழ்கி போன உண்மைகள் வெளிவரத் தொடங்கியுள்ளது. இதை படிக்க 5 நிமிடம் ஒதுக்குங்கள். நம் வரலாற்றை தெரிந்து கொள்ள இந்த முறை உங்களை 20,000 வருடங்களுக்கு முந்தைய கடலில் மூழ்கிய ஒரு உலகத்திற்கு அழைத்துச் செல்ல இருக்கிறேன். என்னுடன் சேர்ந்து பயணிக்க உங்களின் பொன்னான 5 நிமிடங்களை ஒதுக்குங்கள். இங்குதான் உலகின் முதல் மனிதன் பிறந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இங்குதான் நம் மூதாதையர்கள் வாழ்ந்தனர். இங்குதான் நாம் இன்று பேசிக் கொண்டிருக்கும் நம் தமிழ் பிறந்தது. இங்குதான் இன்னும் பல வரலாற்று அதிசயங்கள் நிகழ்ந்துள்ளது. ஆம், இதுதான் நாவலன் தீவு என்று அழைக்கப்பட்ட குமரி கண்டம். கடலுக்கடியில் இன்று அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் இது ஒரு காலத்தில் பிரம்மாண்டமாக இயங்கிக் கொண்டிருந்த ஒரு தமிழ் கண்டம். இன்று தனித்தனி நாடுகளாக உள்ள ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, இலங்கை மற்றும் இன்றுள்ள சில சிறு சிறு தீவுகளை இணைத்தவாறு இருந்த ஒரு பிரம்மாண்டமான இடம்தான் குமரி கண்டம். 7 தெங்க நாடு, 7 மதுரை நாடு, 7 முன்படை நாடு, 7 பின்படை நாடு, 7 குன்ற நாடு, 7 குணங்கரை நாடு, 7 குறும்பனை நாடு என்று இங்கு 49 நாடுகள் இருந்துள்ளது. பருளி, குமரி என்று 2 ஆறுகள் ஓடியுள்ளது. குமரி கொடு, மணிமலை என்று 2 மலைகள் இருந்துள்ளது. தென்மதுரை, கபாடபுரம், முத்தூர் என பிரம்மாண்டமான 3 நகரங்கள் இருந்தன. உலகின் தொன்மையான நாகரிகம் என்று அழைக்கப்படும் சுமரிய நாகரிகம் வெறும் 4000 வருடங்கள் முந்தையதுதான். நக்கீரர் இறையனார் அகப்பொருள் என்ற நூலின் 3 தமிழ் சங்கங்கள் 9990 வருடங்கள் தொடர்ந்து நடைபெற்றதாக கூறியுள்ளார். தமிழின் முதல் சங்கம் இந்த கடலுக்கடியில் உள்ள தென்மதுரையில் கிமு 4440 4449 புலவர்களுடன் சிவன், முருகன், அகஸ்தியருடன் 39 மன்னர்களும் இணைந்து பரிபாடல், முதுநாரை, முடுகுறுக்கு, களரியவிரை, பேரதிகாரம் ஆகிய நூல்களை இயற்றப்பட்டது. இதில் அனைத்துமே அழிந்துவிட்டது. 2ஆம் தமிழ் சங்கம் கபாடபுர நகரத்தில் கிமு 3500 புலவர்களுடன் அகத்தியம், தொல்காப்பியம், பூதப்புராணம், மாபுராணம் ஆகிய நூல்களை இயற்றப்பட்டது. இது தொல்காப்பியம் மட்டுமே நமக்கு கிடைத்துள்ளது. 3ஆம் தமிழ் சங்கம் இன்றைய மதுரையில் கிமு 1850 440 புலவர்களுடன் அகநானூறு, புறநானூறு, நாலடியார், திருக்குறள் ஆகிய நூல்கள் இயற்றப்பட்டது. இவ்வளவு பழமையான தமிழினை வரலாற்றுடைய பெருமையுடன் உலகிற்கு தெரியப்படுத்த வேண்டிய இந்திய அரசு எந்த அக்கறையும் காட்டாமல் இருப்பது வேதனையான விஷயம். இந்திய அரசு வெளிக்கொண்டு வராத நம் வரலாற்றை நாமே இந்த உலகத்திற்கு பரப்புவோம். இனிமேல் நாம் 2000 வருடம் பழமையானவர்கள் என்று பழங்கதையை விட்டுவிட்டு 20,000 வருட உலகின் முதல் இனம் நம் தமிழ் இனம் என்று பெருமையுடன் கூறுவோம். வரலாற்று தொடரும். தமிழ் மொழி என்றும் வாழிய வாழியவே.